Hello friends, welcome to Pebbles. நான் உங்கள் Gobi Sudha, Kovai Samayal. நம்ம இன்னைக்கு செய்ய போறது Varagu Arisi Pongal. இது வந்து உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது. அதாவது என்னன்னா டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, உடல் எடையை வந்து குறைக்கணும்னு விரும்புறவங்க, செரிமான பிரச்சனைகள், அது மட்டும் இல்லாம இதுல கால்சியம், அயன் சத்து நிறைய இருக்கு. இது வந்து என்னன்னா நம்ம வந்து பொங்கலாவும் செய்யலாம். இந்த வரகு அரிசிக்கு வந்து என்னென்னா கத்திரிக்காய் புளிக்குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். நம்ம இன்றைக்கி வரகு அரிசியில் பொங்கல் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது வரகு அரிசி. இது வந்து நான் கரெக்டாக 1 கப் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதாவது இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் வந்து வரகு அரிசி எடுத்துருக்கிறேன். இதில் நம்ம 3/4 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு 20 மினிட்ஸ் வந்து சோக் பண்ணி வச்சுக்கலாம். அப்போனா நல்லா ஊறிடும். அதாவது என்ன அளவு வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுங்கிறத நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்கு. இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 2 டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இதை 20 மினிட்ஸ் வந்து நல்லா ஊற வச்சுக்கலாம். 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு. எவ்வளோ அளவு வந்து நம்ம தண்ணி ஊற்ற போகிறோங்கிறத பார்த்துக்கலாம். இப்போது அதாவது இதில் 1.25 டம்ளர் வந்து நம்ம அரிசியும் பருப்பு எடுத்துருக்குறோம். அதாவது 1 பங்குக்கு நம்ம 3 பங்கு தண்ணி விடணும். இப்போ எவ்வளோ அளவுன்னு பார்த்துடலாம். நம்ம இந்த கப்பில் 1.25 அளவு ஊற்றிருக்கிறோம். அதாவது 2 டம்ளர் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து 2 டம்ளருக்கு நம்ம 3 பங்கு விடணும். 1 2 3 4 5. அதாவது இது வந்து என்னென்னா 1 டம்ளருக்கு நம்ம அதாவது 2 டம்ளருக்கு எடுத்துருக்குறோம். 3/4 போட்டுருக்கிறதுனால நம்ம 1 டம்ளருக்கு நம்ம 5 விகிதம் தண்ணி எடுத்தாச்சு. ஆல்ரெடி வந்து இதுலேயே வந்து 1 டம்ளர் வந்து நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்குறோம். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து என்னென்னா இதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கொலன்னு வரணுங்கிறதுனால இன்னும் 1 டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போது கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வரகு அரிசி பொங்கலுக்கு பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் அரைக்க போகிறோம். தேங்காய் வந்து நம்ம 1 கப்புக்கு 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, இது கூட 2 முந்திரி டேஸ்ட்டுக்காக ஆட் பண்ணியிருக்கிறோம். அதாவது என்ன இது ரொம்ப வித்தியாசம்லாம் இருக்காது. நம்ம ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு வந்து என்னன்னா வரகரிசி பொங்கலுக்கு வந்து கத்திரிக்காய் கொத்து பண்ணாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி தேங்காய் சட்னி அரைச்சிருக்கிறேன். இப்போ தேங்காய் சட்னிக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்னு பார்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம். பொங்கலுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி அரைச்சிக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் 1/2 மூடி எடுத்துருக்குறோம். 2 பச்சை மிளகாய், 1 கப் தேங்காய்க்கு நம்ம 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை, 1 வரமிளகாய் எடுத்துக்கலாம், 2 முந்திரி, இஞ்சி 1 துண்டு. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம அரைச்சிக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தேங்காய் பொட்டுக்கடலை அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம சட்னி ரெடி பண்ணியாச்சு. நம்ம அதுக்கப்புறம் இப்போ தாளிச்சிக்கலாம். ஒரு தாளிக்கிற கரண்டி எடுத்துக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. 1/4 டீஸ்பூன் கடுகு, கடலைப்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம பொங்கலுக்கு வந்து என்னென்னா இஞ்சி, பச்சை மிளகாய், இது கூட கருவேப்பிலை, மிளகு வந்து நம்ம க்ரஷ் பண்ணி போட்டோன்னா டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது காரம் வந்து நல்லா இறங்கும். அதனால் நம்ம மிளகை வந்து க்ரஷ் பண்ணி போட்டுக்கிறோம். இது கூட சீரகம். இப்போ வந்து நல்லா நெய் அல்லது ரீஃபைண்ட் ஆயில் இது வேணாம். நான் வந்து 2மே ஆட் பண்ணி தான் செய்ய போகிறேன். 2யும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தாளித்து அதாவது பொங்கல் வந்து நம்ம தனியாக வேக வச்சுருக்கிறோம். அதாவது வரகரிசியும் பாசிப்பருப்பு வேக வச்சுருக்கிறோம். அது கூட இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். பொங்கல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்கு என்னென்ன பொருள்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதை வந்து க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், கருவேப்பிலை 2 இருக்குது, இஞ்சி 1 துண்டு பொடியாக நறுக்கியிருக்கிறேன், 2 பச்சை மிளகாய் காரத்துக்கு. இது கூட நம்ம ஒரு 15 முந்திரியை 2ஆக உடைச்சி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நம்ம ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய், நெய் 2ம் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியை ஆட் பண்ணிக்கலாம். முந்திரியும் மிளகு, பெப்பர் நல்லா வந்து ஃப்ரை ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து கம்மியாக தான் வந்து எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கிறோம். நெய் வந்து நீங்கள் நிறையா ஆட் பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலோ நெய்யோ கொஞ்சம் கம்மியாகவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். சுவையான வரகு அரிசி பொங்கல் ரெடி.
வரகு அரிசி பொங்கல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவை நீங்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். எதிரதா காக்கும் அறிவினார்க்கில்லை அதிர வருவதோர் நோய். விளக்கம்: பின்னர் வரப்போவதை முன்னதாகவே அறிந்து காத்து கொள்ள வல்ல அறிவுடையவர்க்கு அவர் நடுங்கும்படியாக வரக்கூடிய துன்பம் ஒன்றும் இல்லை.